ஸோ வணக்கம், இது உங்கள் அதிகாரம் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ நம்ம நடப்பு நிகழ்வுகளிலிருந்து 1000 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025 அர்ஜுனா விருது பெற்றவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஸோ துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ், ஸோ நித்யஸ்ரீ சுமதி, இவங்க 3 பேருமே பேரா பேட்மிண்டனுக்காக அர்ஜுனா விருது பெற்றிருப்பாங்க. ஸோ இந்த அர்ஜுனா விருதானது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ 2025 அர்ஜுனா விருது மொத்தமா 32 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 32 பேர்ல நீங்க தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் வாங்கினாங்களோ ஸோ அவங்கள மட்டும் படிச்சா போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அயலக தமிழர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 12. ஸோ ஜனவரி 12 தான் உங்களுக்கு தேசிய இளைஞர்கள் தினமும் கொண்டாடுவாங்க. ஸோ அதே ஜனவரி 12 தான் விவேகானந்தரோட பிறந்தநாளை கொண்டாடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதல் பசுமை ஹைட்ரஜன் மையம் அமைந்துள்ள இடம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திரா. ஸோ பசுமை ஹைட்ரஜன் மையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதலாவது ஒளியியல் அதாவது ஆப்டிக்ஸ் பூங்கா அமைய உள்ள இடம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக மத்திய அரசு வெளியிட்டுள்ள மொபைல் செயலியின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சஞ்சார் சாதி. ஸோ இப்போ சமீபத்தில் சைபர் குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கனால ஸோ இந்த சைபர் கிரைம் ரிலேட்டான கொஸ்டின் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிசி எக்ஸாம் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ தேங்க்யூ.